Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடலான்னு யோசித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். என்னுடைய எவ்ரிடே ட்ரேட்ஸ் அப்டேட்ஸ் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்க ஹைலைட்ஸில் இருக்கும். இப்போலாம் வந்து பெருசாக வீடியோ க்ரியேட் பண்ணுற அளவுக்கு டைம் கொஞ்சம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எஜுகேட் பண்ணுவோமே. என்னுடைய ட்ரேடிங் பிளான் பற்றி பேசலாம். எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம், எதனால் எடுத்தோம், டார்கெட் அடிச்சதா அடிக்கலையா, எதனால் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறோன்னா ஒரு ட்ரேடிங் பிளான் தேவை. கரெக்டாக? ட்ரேடிங் பிளான் தேவைன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணணும். இன்றைக்கி காலையிலே கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்தாலே நல்ல செல்லுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே ஏகபோகமாக இருக்குன்றது என்னுடைய திங்கிங் பேஸ்ட் ஆன் மை 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இதுக்கு கீழே வரக்கூடாது. இதுக்கு கீழே வந்துச்சுன்னா என்னுடைய டார்கெட்டு தான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுங்க, நான் உடனே போய்ட்டு என்ட்ரிலாம் போடல. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. இன்றைக்கி என்ன டே? 24th of February. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. குடுன்னு அவசர கொடுக்க மாதிரி போயிட்டு என்ட்ரி ஆகக்கூடாது. ப்ரீமியம்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகும். டீட்டா காமா டெல்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆக டைம் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு 15 minutes வந்து எதுக்காகனே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. டேரெக்டாக போய் குடுக்குன்னு ஓடி போய் என்ட்ரி எடுத்துடுறீங்க. அந்த ஃபஸ்ட்டு 15 minutes வந்து கான்ட்ராக்டில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து பேஸ்ட் அப்பான் டெல்டா தீட்டா காமா அதுபடி வந்து ஸ்டேபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ். நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா இட்ஸ் பியூர் அண்ட் டெக்னிக்கல்ஸ். ஓகேங்களா? என்னுடைய டெக்னிக்கல் ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும், எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். அது எப்படின்றது நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நல்லா போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அதிலேருந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டு ஃபைன் பண்ணணும். ட்ரெண்ட் ஆல்ரெடி ஃபைண்டட். இது கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா செல்லு. ட்ரெண்ட் இஸ் செல். ஐ டிசைடட். ஸோ ஒன்லி நான் என்ட்ரி எடுக்க போகிறேன்னா செல்லில் தான் என்ட்ரி எடுப்பேன். தட்ஸ் இட். முடிஞ்சு போச்சு. தென் ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. தெர் இஸ் அன் ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் மை AOI. ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய டார்கெட் 1 hour லோ, தென் ஃபுல் டார்கெட் இது. இந்த இடத்துல போயிட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். ரைட். அப்போது ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் நான் 1 minute இந்த என்ட்ரி எடுத்தேன். பட் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் இந்த டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி இருக்கணும்னு இருக்குது. அது எப்படி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் என்ட்ரி எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது அட்வான்ஸ்ட் என்ட்ரி. இது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் மூவ். இது வந்து எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஒரு ட்ரெண்டு பிரேக் ஆகிறதுக்கான அவசியமே இல்லை. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் புறப்பட்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஹால் டைம் ஹை போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே மார்க்கெட்டில் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் குட் நாட் சஸ்டைன். ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ இன்னொரு ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் ஆகலை. ஸோ மார்க்கெட் எப்போ இதுக்கு கீழே வருதோ ஐல் டேக் அன் என்ட்ரி. என்னுடைய என்ட்ரி இந்த இடத்துல இருந்துச்சு. என்னுடைய ஸ்டாப் லாஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதுன்னு. இதோடைய லைவ் எக்ஸிக்யூஷன் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேடில் நான் ஐ மேட் 8,000 rupees. ஓகேவா? என்ன ஆச்சு? ப்ராப்பரான ஆர்டர் ஃப்ளோ ஏன் உடையுது? பிகாஸ் 1 hour ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. 1 minute ஸ்ட்ராங்காக 1 hour ஸ்ட்ராங்கான்னு பார்க்குறப்போ 1 hour தான் ஸ்ட்ராங்கு. 1 hour செல்லு, 1 minute பை. 1 minute சொல்கிறத மார்க்கெட் கேட்குமா, 1 hour சொல்கிறத கேட்குமா மார்க்கெட்? 1 hour. இப்போ 1 hourல செல்லுன்றது எனக்கு தெரியும். ஸோ ஐ டுக் அன் என்ட்ரி ஹியர். நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த டார்கெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் 2 things will do. It will sweep the liquidity or run the liquidity. ரன் த லிக்விடிட்டினா நம்ம ஃபுல் டார்கெட் அட்டைண்ட் ஆகும். ஸ்வீப் த லிக்விடிட்டினா மை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஐ நோ இட். எனக்கு தெரியும் கிளியராக. ஸோ திஸ் ஆர்டர் ஃப்ளோ கிரியேட்ஸ் அண்ட் அனதர் ஆர்டர் ஃப்ளோ. சூப்பர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்ல ரிசல்ட், கிளியராக இருந்துச்சு. நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்தே நெகட்டிவே நான் பார்க்கலை. ஓகே, திஸ் இஸ் அட்வான்ஸ்ட் என்ட்ரி இன் 1 minute ஃப்ரம் 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் புக் என்ட்ரி உங்களுக்கு நான் காட்டுறேன். வாட் இஸ் டெக்ஸ்ட் புக் என்ட்ரி? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் படித்து முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுப்பாங்க. தே டுக் அன் என்ட்ரி ஹியர்.
their target will be up to here, this one, and ஸ்டாப் லாஸ் சேம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டார்கெட்டாக வைப்பாங்க. ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எனக்கு 1 minute தெரிஞ்சு போச்சு. என்ட்ரி ஆகிட்டேன், ஸ்டாப் லாஸ் கிளியர், டார்கெட் கிளியர். ஜஸ்ட்டு நான் ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் ஆச்சுன்னா நான் ஹோல்டு பண்ணாலே போதும், முடிஞ்சு போச்சு. வேறு ஏதாவது லைனு இண்டிகேட்டர் ஏதாவது போட்டிருக்குன்னா நோ, நத்திங். என்ட்ரி லைன், திஸ் லைன், ஓகே, திஸ் இஸ் மை டார்கெட் லைன், அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த லைன்ஸ்லாம் ஏன் போட்டிருக்குன்னா இது சப்போர்ட் ஆகணும். இந்த லைன்ஸ்னால் என்னென்னா ஆர்டர் ஃப்ளோஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் கோ ஃபார் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ஐசிடி, எஸ்எம்சி பேட்டர்ன்ஸ், ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், டவ் தியரி, பிகாஸ் தியரி, கிச்சாஃப் தியரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது. என்றைக்காவது ஒரு நாளுக்கு தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் எல்லா நேரத்துலையும் உங்களால் என்ட்ரி எடுக்க முடியணும்னா வேணும்னா யூ ஹாவ் டு லேர்ன் சயின்ஸ் பிஹைண்ட் தி கேண்டில்ஸ். ஒரு கேண்டில் ஏன் அந்த கேண்டில் உருவாச்சுன்னா அது எங்கே வரைக்கும் போகும், சப்போஸ் அங்கே போகலன்னா அது எது வரைக்கும் வரும், இது தெரிஞ்சாலே போதுமானது, ரைட்? என்னுடைய ட்ரேடிங் பிளான் வெரி கிளியர். ஃபைண்ட் த ட்ரெண்ட், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வெயிட்டிங் ஃபார் என்ட்ரி கன்ஃபர்மேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, டார்கெட், முடிஞ்சு. நான் எடுக்கிற எல்லா ட்ரேட்லேயுமே இது இருக்கும். இது வரைக்கும் நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண வீடியோஸில் இதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்வேஸ் நியூ லேர்னர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் who is making loss, they want to learn first. Without learn you can't earn. எல்லாருமே நினைக்கிறீங்க உடனே வந்து ஒரு ₹1,00,000 அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டக்குன்னு ட்ரேடர் ஆகிடலாம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். யூ ஹாவ் டு லேர்ன் ஃபர்ஸ்ட் டு ஏர்ன், ரைட்? அப்போ லேர்ன் பண்ணுறப்போ நிறைய கேள்வி கேளுங்க. நீங்கள் நிறையா கிளாஸ் படிச்சுருந்துருக்கலாம், நிறைய பேர் சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். அவங்கக்கிட்ட உட்கார வச்சு கேளுங்க, நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க, இது இங்கேருந்து தான் போகும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதுதான் கான்செப்டா? அப்போ ஓகே, அந்த கான்செப்ட் எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுதான்னு கேளுங்க. கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸு, கமோடிட்டி, ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸு, இந்தியன் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதான்னு திருப்பி ஒரு கேள்வி கேளுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ ஓடி போயிடுவாங்க. த பர்சன் ஹூ டோன்ட் நோ எவ்ரிதிங் தே கான்ட் டீச் யூ. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தனால தான் உங்களுக்கு எது வேணுன்றத சொல்லித்தர முடியும். ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் அ ப்ராப்பர் குரு, யூ லேர்ன் அண்ட் ஏர்ன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா காலேஜில் ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்குறதுனால தான் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க, அதனால தான் வேலைக்கு போகிறீங்க. 10th ஏதோ ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதுனால தான் 10th பாஸ் ஆகுறீங்க. டீச்சரே இல்லாமல் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடியாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ த கான்செப்ட்ஸ், உங்களுக்கு தெரியாது. டீச்சர் கண்டிப்பாக தேவை. எங்கள் வாழ்க்கையில் ஒரு கெரியரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கெரியரில் டெவலப் ஆகணும்னா டீச்சர் மஸ்ட் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு டீச்சரை ஃபைன் பண்ணுங்கள். நல்ல டீச்சர் யாருன்னு பாருங்கள். அந்த டீச்சரை நிறையா கேள்வி கேளுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள நல்லா அனாலிசிஸ் பண்ணுங்கள், அவங்கள நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், என்ன பண்ணுறாங்கன்றத யோசிங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் தெம். உங்களுடைய ஓன் திங்கிங்கில் யூடியூப்பில் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்காதீங்க, பண்ணாதீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது எதுவும் யூடியூப்பில் இருக்காது, அது வேறு விஷயம். பட் யூடியூப்பில் இருக்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. யூடியூப்பில் வீடியோ போடுறது எதுக்காக? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு 1000 வீடியோ பார்க்குறீங்க, எதுக்கு 1000 வீடியோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் தானே, அது ஏன் எல்லாரும் ஏன் போட்டுக்கிட்டே இருக்காங்க? அவங்க ஏதோ ஒரு வழியில் ஏர்ன் பண்ணணுன்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜி, ரைட்? அதை போயிட்டு நீங்கள் வேத வாக்காக எடுத்துகிட்டு அதை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி யூ வில் மேக் மணி? யூ வில் நாட் மேக் மணி, யூ வில் லூஸ் யுவர் மணி, ரைட்? அப்போது ஃபார் எவ்ரி திங் தெர் இஸ் அ ப்ராப்பர் லேர்னிங் இஸ் மச் நீடட், ரைட்? நல்லா படிங்க, ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுங்கள். யார்கிட்ட தான் போய் கற்றுக்கணும்? நான் யார்கிட்ட போய் கற்றுக்கினா தான் என்னால் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியுமா? எஸ், எக்ஸாக்ட்லி, ஆப்வியஸ்லி, பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டெல்லிங் யூ. நீங்களாக தனியாக ட்ரேடிங் பண்ண முடியவே முடியாது, எழுதி தரேன். ஏன்னா யூ டோன்ட் நோ எனி திங். 6, 7, 8 வருஷம் வேஸ்ட் ஆகணும். எதுக்காக பீரியட் ஆஃப் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? கற்றுக்கிறதுக்கு. அதுக்கு ஆல்ரெடி கஷ்டப்பட்டவன் ஒருத்தவன் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் பார்த்து லாஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வரவன் கிட்ட போயிட்டு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துடலாமே.
யூ கேன் கிராக் த எக்ஸாம், ரைட்? இதுதான் கொஷின் பேப்பரா, இதுதான் ஆன்சர்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கொஷினே தெரில, இதுதான் ஆன்சராக இருக்குமா, இதுதான் ஆன்சராக இருக்குமா, லாஸ்ட்டாக ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு கான்செப்ட் தேடி 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 யூடியூப்பில் கிடைக்கிறது எல்லாத்தையும் படித்து யூ கான்ட் மேக் எனி திங் மேன். ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, அதனால் இந்த ட்ரேடோடைய எக்ஸிக்யூஷன் வருது பாருங்கள். அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். நான் ஒரே ட்ரேடிங் பிளான் தான் யூஸ் பண்ணுறேன் எல்லா ட்ரேடிங்குமே. ஜஸ்ட் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணால் கூட நான் எந்த விதத்தில் நான் பண்ணுறேன், எப்படி ஒரு ட்ரெண்டை ஃபைன் பண்ணுறேன், எப்படி வந்து ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறேன், என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்றது நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக இதெல்லாம் நான் போடலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன படிக்கிறோம், எதனால் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் யோசிங்க. சும்மா எடுத்தோடனே காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காசை போட்டு எல்லாத்தையும் இழந்துடாதீங்க. ஓகே, இது அட்வைஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு இயர் யூ கேன் இயர், ஆர் அதர்வைஸ் யூ கேன் லீவ் இட், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.